ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மூக்குக்கு மனம் நாக்குக்கு ருசி சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்வீட் பண்ணிக்க போகிறோங்க. ரொம்பவும் சுவையாக இருக்கும். இது ஒரு கப்பு மைதா இருந்தால் போகிறோங்க. ரொம்ப நல்லா பண்ணிக்கலாம், ஈஸியாக பண்ணிக்கலாம். இது எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. முதல்ல இது மாதிரி ஒரு பாத்திரத்தை ஸ்டவ் மேலே வச்சுக்கிட்டு அதில் ஒரு கப்பு தண்ணி விட்டுருக்கேங்க. ஒரு கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டேங்க. இது வந்துட்டு நல்லா இது மாதிரி கலக்கிக்கிட்டு அது சர்க்கரையெல்லாம் கரைச்சி விட்டுடணும். இதுக்கு பாகுப்பதம் எதுவும் தேவையில்லைங்க. நம்ம குலோப்ஜாம் பாகு மாதிரி இருந்தால் போகிறோம். கொஞ்சம் பிசினி இது பதம்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இருந்தால் போகிறோம். இதுக்கு இது மாதிரி இருக்குங்க. இப்போ இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சைடில் வச்சுக்கலாம். இப்போது ஒரு அரை கப்பு ரவை எடுத்துருக்கேங்க. ஒரு பவுலில் போட்டுக்கலாம். ஒரு கப்பு மைதா எடுத்திருக்கேன். இதுக்கு வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்திருக்கேங்க. இப்போ சோம்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். சோம்பு கொஞ்சம் இடிச்சிட்டு போட்டிருக்கேன். இந்த சோம்பு வந்துட்டு ரொம்ப மணத்தை கொடுக்குங்க. இப்போ சர்க்கரை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேங்க. இதை வந்துட்டு இப்போ நம்ம பால் ஊற்றி நல்லா கலக்கிக்க போகிறோம். இந்த நம்ம எடுத்த அளவுக்கு வந்துட்டு எனக்கு 1.5 கப்பு பால் சரியாக போச்சுங்க. கரெக்டாக வந்தது. காய்ச்சின பால் இது. காய்ச்சின பாலாக இருந்தாலும் ஓகே, காய்ச்சாத பாலாக இருந்தாலும் ஊற்றிக்கலாங்க. நம்ம இதை ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இப்போ முதல்ல ஒரு கப்பு பால் விட்டுட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா இது மாதிரி கரைச்சிக்கலாம். மொத்தமாக ஊற்றிட்டோம்னா அது கட்டி படுங்க. அது கரைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் ஒரு கப்பு விட்டு இது மாதிரி நல்லா கரைச்சிக்கணும். கலக்கிக்கிட்டேங்க. இப்போ வந்துட்டு அந்த அரை கப்பு பாலையும் ஊற்றிடலாம். நல்லா கரைச்சாச்சுங்க. இப்போ வந்துட்டு நான் கரண்டியில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பதம் இருக்கணும்னு சொல்லிட்டு. இது மாதிரி நம்ம இட்லி மாவு மாதிரி இருக்கணுங்க. பின்னாடி கரண்டி இது மாதிரி தொட்டு பார்த்தா இது மாதிரி இருக்கணும். ரொம்பவும் லூஸாக இருக்கக்கூடாதுங்க மாவு. இது மூடி ஒரு அரை மணி நேரம் சைடில் வச்சிட்டோம். அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த சர்க்கரை பாகில் ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். சர்க்கரை போட்டு ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க. அதில் வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். நம்ம கரைச்சி வச்ச மாவும் ரெடியாக இருக்குது. இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் போடுறேங்க. கலர் நல்லா வரும். மஞ்சள்தூள் போட்டு நல்லா இது மாதிரி கலக்கிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்குங்க. முதல்ல ஒன்று ஊற்றி பார்க்கலாம். இது எதுவும் பிரியாமல் வந்ததுன்னா நமக்கு நல்லா வந்த மாதிரிங்க. அப்புறமா அடுத்தடுத்து ஊற்றி எடுத்துக்கலாம். இது வந்துட்டு பிரிஞ்சு போச்சுன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக மைதா சேர்த்துக்கிட்டு கலக்கி இது மாதிரி விட்டுக்கலாங்க. இது வந்துட்டு சாப்பிடும்போது நமக்கு ரொம்பவும் டைட்டாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. அதனால் இது மாதிரி பதத்தில் இருக்கணுங்க. மாவு ரொம்ப கெட்டியாக கரைச்சி விட்டாலும் அது டேஸ்ட் வராது. இது மாதிரி திருப்பி போட்டு இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா அது பிரியாமல் வந்தது இல்லையா, இன்னொன்று ஊற்றிக்கலாங்க. இப்போது இது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. செய்கிறதும் ஈஸி, சாப்பிடும்போதும் சுவை ரொம்ப நல்லா இருக்கும். திருப்பி போட்டுக்கலாம்.
திருப்பி போட்டு இது வந்துட்டு ரொம்ப மொறுமொறுன்னு பண்ணக்கூடாதுங்க. ரொம்ப மீடியமாக இருக்கணும். மொறுமொறுன்னு பண்ணிட்டா ரொம்ப சுவையாக இருக்காது. இது வந்துட்டு நம்ம சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்குங்க. அதனால கொஞ்சமாக இது மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துடணும். இது வந்துட்டு ரொம்பவும் கலர் வரணுன்றது ஒன்றும் இல்லைங்க. இது மாதிரி நமக்கு ஃப்ரை ஆகிடுச்சுன்னா அந்த பச்சை மணம் போயிடுச்சுன்னா நம்ம இது மாதிரி எடுத்து சர்க்கரை பாகில் போட்டாச்சு. சர்க்கரை பாகில் ஒரு 2 நிமிஷம் வச்சா போருங்க. இது மாதிரி திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுக்கலாம். இதுவும் நல்லா ஃப்ரை ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இது நல்லா பொசுன்னு பொங்குங்க. ரொம்பவும் சுவையாக இருக்கும். இந்த சர்க்கரை பாகு வந்துட்டு உள்ள வரைக்கும் நல்லா போகுங்க. இதையும் சர்க்கரை பாகில் போட்டுக்கிட்டோம் இல்லையா, இது ஒரு 2 நிமிஷம் வச்சு எடுத்துடலாம். அடுத்தடுத்து ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், இது மாதிரி எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். நான் எல்லாத்தையும் இதே மாதிரி சுட்டு எடுத்து பாகில் போட்டு எடுத்து வச்சுக்கிறேங்க. இது வந்துட்டு லாங் வீடியோ வருதுன்றதுனால நான் ஸ்பீடு வச்சுருக்கேன். பாருங்கள், எவ்வளோ நல்லா பொசுன்னு பொங்கி வருது. எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சுங்க. இது வந்துட்டு 1 கப்பு மைதா மாவுக்கு எனக்கு வந்துட்டு 7 வந்துருக்குங்க. இது மேலே நம்ம கார்னிஷிங் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம ஏதாவது ட்ரை ஃப்ரூட் இருந்தால் அதை வச்சு நம்ம கார்னிஷ் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியது தாங்க. இது வந்துட்டு நார்த் இண்டியனில் மால்பூவான்னு சொல்லுவாங்க. ரொம்பவும் ஃபேமஸ்ஸு. இது வந்துட்டு ரொம்ப வெரைட்டியாக செஞ்சுப்பாங்க. அதில் இது ஒரு வெரைட்டிங்க. ரொம்பவும் சுவையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்குங்க. நமக்கு செஞ்சு சாப்பிட்ணுன்னா ஒரு 15 நிமிஷம் இருந்தால் போகிறோம். எல்லாத்தையும் கலக்கி நம்ம செஞ்சுக்கலாம். இதுவே கோதுமை மாவில் கூட போட்டுக்கலாங்க. நம்ம இந்த மைதா இடத்துல கோதுமை மாவு போட்டு செஞ்சாலும் இதே மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி வந்தது கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நானும் இந்த ஸ்வீட்டோட என்ஜாய் பண்ணுறேங்க. நம்ம சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். Okay viewers, bye.